நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கதறி அழுத சீமான், கைவிட்ட உச்ச நீதிமன்றம். சின்னம் போனது தான். அதனுடைய விவரத்தை தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். என்னுடன் வேலை பார்க்கின்ற பல தம்பிமார்களும் என்னை பார்த்து கேட்டாங்க, ஏன்னு எப்போ பார்த்தாலும் சீமானை எதிர்த்தே பேசுகிறீங்களேன்னு, அவருடைய கொள்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. சீமானை நாம் ஏன் எதிர்க்கின்றோம், அதுக்கான காரணத்தை சொல்லிவிட்டு, சீமானவர்களுக்கு விவசாய சின்னம் போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு பார்த்துட்டு சீமான் எப்படி கதறி அழுகின்றார் என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சின்னம் போனதுக்கு யார் காரணம் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லி போடுறேங்க. கடைசியில் முதல்ல சீமானை நாம் ஏன் எதிர்க்கின்றோம் என்று கேட்டிங்கன்னா, கற்பனைக்கு எட்டாத பொய்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுவாங்க. ஆனால் சீமான் மட்டும்தான் கற்பனைக்கே எட்டாத ஒரு பொய்யை சொல்லி அதன் மூலமாக இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா மூளையை மழுங்கடிக்க செய்கின்றார். சுயமாக சிந்திக்கக்கூடாது, சீமான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை, கல யதார்த்தம் என்ன, இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறையை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடக்குகின்ற பொய் பரப்புரையை தான் சீமானவர்கள் செய்கின்றார். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னடா பிரச்சனை அப்படின்னு தெல்ல தெளிவாக இவங்கெல்லாம் சொல்லணும். திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது, சீமானவர்களும் சொல்ல மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தாங்களா, இல்லை அறிவியல் ஆய்வில் அறிஞர்களும் கல்வியாளர்களும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ஒன்று திரண்டு இந்த கல்வி முறையை கொண்டு வந்தாங்களா? அப்போது கல்வியாளர்களும் விஞ்ஞானிகளும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து இந்த கல்வி முறையை கொண்டு வந்தாங்க. அந்த கல்வி முறையானது இந்த காலகட்டத்துக்கா, வருங்கால காலகட்டத்துக்கா, இல்லை உலகை வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியர்களுக்காக அந்த கல்வி முறை கொண்டு வரப்பட்டதா? உலகையே இந்தியன் ஆள வேண்டும். ஏன்னா நம்ம இந்தியா 147 கோடி பேர் கொண்ட பெரிய தேசம். இந்த தேசத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது, பற்றாக்குறை இருக்கும். அதனால் இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் வருமானங்களும் எங்கே கிடைக்குதோ அங்கே இடம்பெயர போகிறாங்க. அப்படி இடம்பெயர்ந்தாலும் வச்சுங்களேன், அங்கே இருக்கின்ற சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி இருக்கணும். அந்த கல்வியை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி என்று சொல்லி கடைசி வரைக்கும் பல்லறிவு, பல்மொழி இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு பல்துறை வித்தகராக பல நாடுகளுக்கும் போகணும் என்ற எண்ணமெல்லாம் சீமான் போன்றவர்களுக்கு கிடையாது. தன்னுடைய மகன் பிறந்திருக்கின்றான், அந்த மகனை எந்த அரசு பள்ளியில் கொண்டு போய் படிக்க வச்சுருக்காரு கேட்டால் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு? ஏயா, அரசு பள்ளியை உருவாக்குற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நடத்துகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைங்களே படிக்க மாட்டாங்களே, அந்தளவுக்கு தரம் கெட்டு போய் கிடக்கிறதே. அதனால தான் நானும் தனியார் பள்ளிக்கூடத்தில் என் பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார். ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்க மாட்டாங்கன்னா, இல்லை அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களே படிக்க வைக்க மாட்டாங்கன்னா, நான் மட்டும் எப்படிடா நம்பி அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறது? அதனால தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார். சரி, ஓகே, தரம் சரியில்லை, கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. இரண்டாவது, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்தை சரியாக நடத்த மாட்டுறாங்க. அதனால் நான் வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற சீமானை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மட்டுமே சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருக்காரா சீமான் அவர்கள்? இன்டர்நேஷ்னல் கல்வி ICS அந்த பாடமுறையில் தானே இவர் பிள்ளைய போய் சேர்த்துருக்காரு. தமிழ் இருக்கும், அது தெரியல, இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஆங்கிலம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹிந்தி இருக்கும், ஃப்ரெஞ்சு இருக்கும், ஜெர்மனி இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மொழி பாடங்கள் கொண்ட பள்ளியில் தானே கொண்டு போய் சீமானவர்கள் தன்னுடைய குழந்தையை சேர்த்துருக்காரு. ஏதோ அரசு பள்ளியில் சேர்த்துட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் தமிழ் தாண்டா சோறு போடும், அதோட புதிய கல்விக் கொள்கையானது இந்தியை திணிக்குதுடா, நமக்கு எதுக்குடா இங்கே இந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்லையே. மொத்தத்தில் உள்ளூர் நாயை வளர்க்கணுண்டான்னு சொல்லி போட்டு வெளிநாட்டு நாயுடன் நின்றுக்கின்னு ஃபோட்டோ போஸ் கொடுக்குறவர் தான் நம்ம சீமானவர்கள். அதனால் உண்மை கடந்து அதோட செயலில் காட்டாத பொய்களை ஒவ்வொன்றும் அடுக்குகிறார். ரெண்டாவது, நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி பேசுகின்ற சீமானை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டிடுவதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி கட்சியில் பதவி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அந்த பதவியில் போகிறவங்க ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நெத்தியில் பொட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் பியூர் இந்துக்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சைடு கிறிஸ்துவனாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில், இல்லை இஸ்லாமியராக இருப்பாங்க. இப்படி வேற்று மதத்தை தழுவிய கலப்பினத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கட்சிக்குள்ளே முக்கியத்துவம். வேட்பாளரும் அப்படி தான். நீங்கள்லாம் பார்க்கும்போது வேட்பாளரெல்லாம் ஒட்டுமொத்தமாக திருநீர் வச்சுக்கிட்டு, குங்கம் வச்சுக்கிட்டு, நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நெத்தி சுட்டி போட்டு வச்சுக்கிட்டு, சும்மா
மங்களகரமாக இந்துக்கள் போன்று இருப்பாங்க, ஆனால் முழு இந்துக்கள் கிடையாது. எப்படி திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வாக்கு வேண்டும், இந்துக்களுக்கு முன்னுரிமை கிடையாது, இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இந்துக்களுடைய பெருமையை பேசுறது கிடையாது, இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது. இப்படி திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தால், சீமான் அதிலிருந்து ஒரு படி மேலே போய் நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிறது. திராவிட கட்சிகளையாவது பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாது செய்வாங்க. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு சீமான் சொல்லி ஒரே போடா போட்டுருவார். நேற்று வரைக்கும் இந்து மதத்தில் இருந்தவன் இன்னைக்கு இஸ்லாத்தையோ கிறிஸ்துவத்தையோ தழுவிட்டா முழுமையாக சீமானை பொறுத்த வரைக்கும் அவன் இஸ்லாமியன் கிறிஸ்துவனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் சீமான். ஆனால் 200 வருஷத்துக்கு முன்பாக ஒரு இங்கிலீஷ்காரன் எனக்கு இந்துன்னு பேர் வைக்கிறான். பல்வேறுபட்ட மதங்களாக பிரிந்து கிடக்கின்றீர்கள், வழிபாட்டு முறையெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறது, சம்பிரதாய சடங்குகள்லாம் ஒன்றா தான் இருக்கிறது, உங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது, நீங்கள் இந்தியா இந்தியாவில் இருப்பதனால நீங்கள் இந்துக்கள், அதனால் உங்களை எல்லாம் ஒரு கொடையின் கீழே இணைக்கிறோம், உங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது, அடித்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷத்துக்கு முன்பாக நம்மளை இந்து என்று அடையாளப்படுத்தி இருக்கிறான். 200 வருஷமாக நான் நீயும் இந்து என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் உன்னை இந்துன்னு ஏற்க மாட்டேன். இந்தே கிடையாது தமிழகத்தில், நாங்கள்லாம் சைவர்கள் வைணவர்கள். ஆனால் இப்போ மீண்டும் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளால் வாக்கு பெற முடியாது. அதனால் அடிப்படையில் நாங்கள் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் நமக்குள்ள எது உயர்ந்தது, சைவமா வைணவமா எது உயர்ந்தது, அதை இங்கே பிரச்சனையை கிளப்பி நமக்குள்ள அடித்து கொள்ளுகின்ற கொள்கையை கொண்டு வந்து நிறுத்துறார். திராவிடமாவது இந்து ஏற்றுக்குது, ஆனால் சீமான் இந்து என்ற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அந்த பண்பாட்டு கலாச்சாரத்துடன் யார் இருக்கிறாங்களோ அவங்கள கட்சியில் ஓட்டு போகிறதுக்காக மட்டுமே சீமான் பயன்படுத்துவார். ஆனால் மதம் மாற்றிகளை, மதம் மாறி கிடக்கின்றவர்களை பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் போட்டு இங்கே மீண்டும் கிறித்துவ மற்றும் இஸ்லாமிய ஆதிக்கத்தை கொண்டு வந்து மறைமுகமாக ஆட்சி ஆளுகின்ற வழிமுறையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று தொடங்குறார். இரண்டாவது, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன? தமிழர்கள் ஆள வேண்டும், அதை விட அவங்க மனைவி யாரா இருக்க வேண்டும் என்று சீமான் சொன்னார். இன்னைக்கு சீமான் யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு? அதே தெலுங்கர் தானே. தன் வாழ்க்கையிலே அவருடைய கட்சி கொள்கையை கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் யாருக்கான உபதேசம் இதெல்லாம்? ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் யதார்த்தம் கடந்த செயல்களை தான் பேசுகிறாருங்க. அதாவது இன்னைக்கு இருக்கின்ற எல்லா தம்பிமார்களும் அவர் பேசுகிறத கேட்டு கைத்தட்ட வேண்டும்னு நினைக்கிறாருங்க. ஆனால் விவசாயத்தை பற்றி பேசுகின்ற சீமானவர்கள் என்றைக்காவது வயல்வெளி வரைக்கும் போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா? நடவு நட்டு பார்த்துருக்கீங்களா? கரும்பு வெட்டி பார்த்துருக்கீங்களா? மாடு மேய்த்து பார்த்துருக்கீங்களா? எப்போதும் சரி அவர் கார்லேயே பயணம் ஆவார், அதோட காஸ்ட்லியான உடை அணிவார். ஸோ அவரை மாதிரியான மேக்கப் மேன்கள் யாருமே கிடையாது. விவசாயிக்கும் சீமானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏன் விவசாயியை பற்றி பேசுகிறேன்னா, விவசாய சின்னம் வேண்டும்னு சொல்லிவிட்டு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனார். ஆனால் டெல்லி ஹைகோர்ட்டானது தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு. தேர்தல் கமிஷனுடைய ஒட்டுமொத்த சட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல ஒரு சின்னத்தை கேட்குறாங்களோ அந்த சின்னம் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த சின்னம் எப்படி கொடுக்கப்படுது? யாரும் அந்த சின்னத்துக்கு உரிமை கோரலைன்னா முதல்ல யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் ஒதுக்கிட்டோம்பா, நீ முதல்ல கேட்டிருக்கணும், இல்லை கொடுக்கும்போதாவது அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே நீ பண்ணலை, அதனால் அந்த சின்னமானது அவருக்கு போயிடுச்சு, உனக்கு ராசியில் பொழுது அந்த சின்னத்தை விட்டுட்டு வேறு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக விடுவனா சட்ட போராட்டம் நிகழ்த்துறோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனார். உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற போது தலைமை நீதியரசர் சந்திரசூட்டுடைய அமர்வில் வந்தது. அந்த நீதியரசர்கிட்ட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வழக்கறிஞரை கூட தம்பின்னு தான் சொல்லுவாங்க. 60-70 வயது இருந்தால் கூட 50 வயது இருந்தால் கூட தம்பின்னு தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி கேட்டு கேட்டு நமக்கு அந்த வார்த்தை அப்படியே வந்துடுச்சு. வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 7% வாக்குகளை பெற்றிருக்கோம், இந்த சின்னத்துடன் 3 தேர்தலை சந்தித்திருக்கிறோம், எல்லா விவரங்களையும் வச்சுட்டு எங்களுக்கு தான் இந்த சின்னம் முறைப்படி கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இது தேசிய கட்சி என்று சொல்லிட்டு ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த சின்னத்தில் நின்றவங்க மொத்தமே ஒரு 70 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த சின்னத்தை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை அமர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரிக்கலாமா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் வருகிற 25ஆம் தேதி நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கு தொடர்பான விஷயங்களில் தலைமை தேர்தல் அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறாங்க என்று அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸில்
தலைமை தேர்தல் அதிகாரிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் என்ன பதிலளிக்கிறாங்க பார்த்துட்டு உச்சநீதிமன்றமானது ஒரு முடிவை தெரிவிக்கும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கலாம் உச்சநீதிமன்றமானது எங்களுடைய வழக்கை எடுத்துக்கொண்டதே முதல் கட்ட வெற்றி அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் புகார் அளிக்கிறாங்களோ இல்லை மனு தாக்கல் பண்ணுறாங்களோ, எது மனுதாரர்கிட்ட கருத்தை கேட்காம அவங்களுக்கு தீர்ப்புலாம் சொல்ல மாட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் கமிஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி கருத்து கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு 25ஆம் தேதி தான் விசாரணைக்கு வரப்போகுது. அன்றைக்கி தேர்தல் கமிஷன் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்டுட்டு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணலாம், இல்லை கொஞ்ச நாள் இழுப்படிச்சு அதுக்கு பிறகு தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க தேர்தல் கமிஷனில் ஒரு விதி இருக்குது. என்ன விதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 எலெக்ஷனோ 2 எலெக்ஷனோ கணக்கு கிடையாது. ஒரு சின்னத்தை வைத்து 1% வாக்குகள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தேர்தலில் நின்று பிறகு அந்த சின்னமானது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை, அடுத்தவருக்கு கிடையாது. தேர்தல் விதியே இருக்கிறது. அதனால் அதை சுட்டி காட்டி நாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6.8% வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் இல்லையா? தமிழகத்தில் 3 தேர்தல் இந்த சின்னத்தை வச்சு சந்திச்சிருக்கோமா இல்லையா? அதனால் 1% என்ன 6.8% இருப்பதனால அந்த சின்னமானது நம்மளுக்கு கிடைக்கும். தேர்தல் விதிகள் இருக்கு இல்லையா, அதை நாம் இந்த முறை விட போகிறதில்ல. உச்சநீதிமன்றமானது நமக்கான விஷயத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதி தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? இந்த விதி இருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாமல் தானே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களே நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டாக வந்துட்டீங்க, உங்களுக்கு சின்னம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குமா? தேர்தல் கமிஷனானது சீமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் சொல்லியிருக்கும். சீமானும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வழக்கறிஞர்களை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து தேர்தல் கமிஷன் சட்டங்கள் என்ன சொல்லுது, அதன் மூலமாக விவசாய சின்னம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் அவரு ஆராய்ஞ்சிருப்பார் இல்லையா? ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அந்த பாயிண்ட்டை சுட்டி காட்டியிருக்கேன், 1% வாக்கு இருந்தால் போதும் நமக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறார். ஆனால் வசதியாக கீழே இருக்கின்ற சரத்தை அவர் மறந்துட்டார். அந்த சரத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சின்னமானது யாருக்கும் ஒதுக்காமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், 2 பேர் வந்து போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி 2 பேர் போட்டி போடுகின்ற போது யாருக்கு அந்த சின்னத்தை கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் முடிவெடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1% வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த சின்னத்தை கொடுத்துரும். ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் சின்னத்தை மற்றவருக்கு ஒதுக்குகிற வரைக்கும் சும்மா இருந்துட்டார். அந்த சின்னம் கர்நாடகாக்காரனுக்கு ஒதுக்கியாச்சு. ஒதுக்கிட்ட பிறகு இந்த 1% வாக்கு விஷயமானது அப்ளை ஆகாது. இன்னொருத்தர் கொண்டு போய் போஸ்டர் ஒட்டி நானும் சில மாநிலத்தில் அந்த சின்னத்தில் போட்டியிட போகிறேன் என்று அறிவிச்சிட்ட பிறகு அவனுக்கு ஒதுக்கின சின்னத்தை பிடுங்கி உச்சநீதிமன்றத்தை இவனுக்கு கொடு அப்படின்னு நான் சொல்லும். ஏன்பா நீ முதல்ல அவனை ஆப்ஜெக்ஷன் பண்ணியா, அந்த சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தியா கொடுக்கறதுக்கு முன்னாடி? ஒதுக்கிட்ட பிறகு வந்து எனக்கு அந்த சின்னத்தை கொடுன்னு கேட்குற, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1% வாக்கு வித்தியாசம், முன்னுரிமை எல்லாமே போயிடும். அதனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் தொடர்பான விஷயத்தில் பெருசாக அலட்டிகளை நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் அடடா சின்னங்கடிகளை என்னடா பண்ணுறது என்று கையை பிசைந்துக்கிட்டு இல்லாமல் சீமானுடைய சின்னம் என்ன என்று ரொம்ப ஆவலை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்களாம். சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஒரே நாளில் எந்த சின்னமாக இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவோன்னு சொல்கிறாங்க. அதை விட நமக்கு சின்னமாக முக்கியம், எண்ணம் தானே முக்கியம், சீமான் தானே நமக்கெல்லாம் சின்னம், அது மூலமாக நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தம்பிகள்லாம் வந்து மகிழ்ச்சியில் இருக்கின்ற பொழுது சீமானை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வாங்கின வாக்கை அப்படியே இந்த முறை வாங்கணும். கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னா கூட ஏற்கனவே டிவிகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பெருசாக எந்த வித முக்கியத்துவம் தரது கிடையாது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம் இல்லாமல் மக்களுக்கு தெரியாமல் இன்னும் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், சீமானை எந்த ஊடகமும் கண்டுக்காது. பிறகு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லை என்றால் அவங்க பக்கம் போக மாட்டாங்க. தம்பிகள் மட்டும் என்ன முட்டாளா? இப்போ நம்ம விஜய் வராரு, ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவோன்னு சொல்கிறாரு. ஒரு வாரத்தில் 50 லட்சம் பேர் வந்து எங்களுடைய உறுப்பினராக பதிவு செய்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேரில் சீமானுடைய தம்பிகள் எத்தனை பேருன்னு தெரியல. அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டியே ஆக வேண்டும். சீமான் தான் அடுத்த மாற்று பாரு, அந்த தேர்தலும் இந்த தேர்தலுக்கு எக்கச்சக்கமான வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கால இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வளர்ச்சியை காட்டணும். அதனால் வளர்ச்சியை காட்ட முடியுமா என்பது தெரியாத காரணத்தினால சீமானை பொறுத்த வரைக்கும் அழுது புலம்புறாரு. பொது மேடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து கூட்டணிக்கு வாயா என்று அவன் அழைக்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அதிகமாக பேசினா திட்டி விட்டு பூடுவோம் போல இருக்குது, அதிகமாக பேசணும் போல இருக்குது. ரொனால்டோவே கூப்பிட்டாரு வாயா கால்பந்து விளையாடலான்னு சொல்லிவிட்டு, அவங்ககிட்டயே நான் போகல. கோலி விளையாடுற பையன்கிட்டயா நான் கூட்டணிக்கு போவேன், கூட்டணிக்கு வா, நான் வேணா உனக்கு சின்னத்தை தரேன்னு சொல்கிறான். எவ்வளோ கொடுமையாக இருக்குது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு
தொண்டர்கள்கிட்டையும் தம்பிகள்கிட்டையும் அழுது புலம்புறாரு. ஏன்னா தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சீமான் சின்னத்தையே காப்பாற்றுறவர், நம்மளை எங்கே காப்பாற்ற போகிறாரு, தமிழ்நாட்டை எங்கே காப்பாற்ற போகிறாரு. தேர்தலுக்கு மிக முக்கியமானது சின்னம். முதலாக அதைத்தானே நம்ம பெற்றிருக்க வேண்டும். கோட்டை விட்டுட்டு வந்து கதறி கிடக்கிறாரு. ஆனால் அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் வேணும்னே விட்டு கொடுத்தாரு. இந்த சீமானுடைய சின்னமானது அவருக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக சீமானே இதுக்கு கட்டிங் வாங்கிட்டு அந்த சின்னத்தை கண்டுக்காம விட்டுட்டாரு. விலை பேசணும் கேட்ட சீமான் ஏற்கனவே விலை போயிட்டாரு. விலை போன விஷயமானது தம்பிகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி ஐயோ சின்னம் போயிடுச்சு, எப்படி அதெல்லாம் மீட்டெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காது. சின்னம் போனதுக்கு காரணம் சீமான் தான் என்று சொல்லிவிட்டு சீமான் கட்சியில் இருந்த நிர்வாகி ஒருவர் வெளியே வந்து தினந்தோறும் சீமானுடைய அந்தரங்கங்களை கிழிச்சிட்டு இருக்காரு. தம்பிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் எப்படா சரி கட்டது என்று சொல்லிவிட்டு வாய் விட்டு கதறுகின்றார் நம்ம சீமான். தமிழ் மண்ணுக்கு ஒத்து வராத சித்தாந்தமும் தமிழ் மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத சீமானும் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ பற்றின கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.